ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சிவப்பு தண்டுக்கீரையிலேருந்து சீடு தான் எடுக்க போகிறோம். நமக்கு வந்து சிவப்பு தண்டுக்கீரை வந்து எப்போவுமே கிடைக்கிறது. நம்ம காய்கறி கடையில் போனோன்னா அங்கே வந்து கண்டிப்பாக சிவப்பு தண்டுக்கீரை இருக்கும். ஸோ அந்த சிவப்பு தண்டுக்கீரையை நம்ம வீட்டிலேயே நட்டு ஈஸியாக வளர்க்கலாம். கீரை வகைகள் மட்டும்தான் ஈஸியாக நமக்கு வந்து ஸ்பீடாக நமக்கு ஈல்டு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த கீரையோட சீடுமே நம்ம கடையில தான் விலை கொடுத்து வாங்குகிறோம். அந்த கீரையை வந்து நம்மளே வீட்டிலேருந்து ஈஸியாக சீடும் எடுக்கலாம், ஈஸியாக வளர்க்கவும் முடியும். இது ஆல்ரெடி நான் வந்து சிவப்பு தண்டு கீரையை பற்றின வீடியோ ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஒரு வாட்டி தான் சீடு வாங்கினேன். அதுக்கப்புறம் எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி தான் என்னோட கார்டனில் மாடி தோட்டத்துலேருந்து தான் நான் சீடு எடுக்க போகிறேன். அதில் வந்து கொஞ்சம் வளராத கீரை எல்லாமே அப்படியே விட்டுருந்தேன். அது முற்றினதுக்கப்புறமா பூ வந்துருந்து அந்த பூவிலேருந்து தான் இப்போ சீடு எடுத்துருக்கேன். அந்த பூ காஞ்சதுக்கப்புறமா நம்ம பறித்து அதை வந்து லைட்டாக நம்ம அப்படி ஒரு விரல் எடுத்து பிசைஞ்சாலே போதும், இந்த மாதிரி வந்துடும். அப்படி தான் நான் சிவப்பு தண்டுக்கீரை சீடு எடுத்தேன். எனக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ சீடு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு